ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாம் வந்து பாக்கெட் ஆப்ஷன் ஓடிசியில் ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு பேரலல் சேனல் அண்ட் 30 seconds அண்ட் 1 minute நம்மளால் ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இன்னும் இந்த கேண்டலுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டுருக்கு ஹரிசாண்டல் லைன். சரி, ஓகே, மார்க்கெட் இன்னும் இதுக்குள்ளே ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் எப்போ பிரேக் பண்ணுதோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு இன்னும் என்ட்ரி கிடைக்கல. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்கலாம். அதாவது ஒரு இன்சைட் கேண்டலுக்குள்ளே மல்டிபிள் கேண்டில் வந்துச்சுன்னு சொன்னால் ஒன்ஸ் எப்போ பிரேக் பண்ணுதோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒர்க் பண்ண வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. ஸோ பையிங் சைடில் வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, நம்ம பார்ப்போம். ஓகே, அது எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஒரு தனி வீடியோ நான் போடுறேன் முடிஞ்சா. ஸோ ரொம்ப முக்கியம், பெருசாக ரெசிஸ்டன்ஸ்லேயோ இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக சப்போர்ட்லேயோ ட்ரை பண்ணாதீங்க. இன்டர்மீடியட் லெவலில் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா ஓகே, அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல இன்டர்மீடியட் லெவல் சேஃப் கூட. ஸோ ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டை பார்க்குறத விட இன்டர்மீடியட் லெவலில் கொஞ்சம் நீங்கள் நல்லா ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகே, நம்ம அந்த இடத்துல வந்து பேசிக்காக ஒரு அனலைஸை போட்டு பார்ப்போம். சரி, ஓகே, இன்டர்மீடியட் லெவல். ஓகே, ஸோ அந்த இடத்துல டோஜி வந்திருக்கு முன்னாடி. திஸ் இஸ் ரெசிஸ்டன்ட், இது பக்கத்தில் இருக்க ரெசிஸ்டன்ட். ஸோ இங்கேருந்து பையர் வந்திருக்கான். ஸோ நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரெண்ட் எடுத்து போட்டு எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வருதான்னு பார்ப்போம். 2 கீ லெவல் கிடச்சிச்சின்னா ஓகே, இட்ஸ் பெட்டர். எஸ், ஒரு கீ லெவல், ரெண்டாவது கீ லெவல். எனக்கு ரிஜெக்ஷன் வந்துச்சுன்னு சொன்னால் நான் வந்து செல் போயிடலாம். வெயிட் பண்ணலாம், என்ட்ரி வருதான்னு பார்ப்போம். வரல. எஸ், இப்போ அதே மாதிரி அந்த கீ லெவல்ஸை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஏதாவது 2 கீ லெவல்ஸ் வருதான்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஐடியா வரும். ஓகே, 2 கீ லெவல்ஸ் நமக்கு வந்து கீழே ரிஜெக்ட் ஆச்சுன்னா நம்ம அப் சைடில் 2 ட்ரேட் எடுத்துடலாம். ஸ்டில் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ அப்புக்கு தான் ட்ரை பண்ணுது, பட் கீழே இருந்து வந்து ப்ரெஷரில் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த குறிப்பிட்ட லெவலில் பட்டு ரிஜெக்ட் ஆகணும். ஓகே, ஸோ இது வந்து ரிஜெக்ட் ஆகலை. நம்ம வந்துட்டு ஒரு செல், ஏன்னா மார்க்கெட் வந்து அகெயின் கீழே போயிட்டு மேலே போக வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த இடத்துல $20 வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நல்ல மூவ். ஸோ 11 seconds இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல 2 கீ லெவல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி எடுக்கிறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேட் எஸ், நான் ஒரு 1 minute போய்க்கிறேன். 1 minute கொஞ்சம் சேஃபாக இருக்கும் உங்களுக்கு. நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்டர்மீடியட் லெவலில் ட்ரை பண்ணி பாருங்கள், சக்ஸஸாக வரும். சரிங்களா? ஸோ இன்டர்மீடியட் லெவலில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் ஏதாவது ஒரு இன்டர்மீடியட் லெவலில் எடுத்துக்கோங்க. ஓகே, focused intermediate level.
சரிங்களா. இன்டர்மீடியட் லெவல் ட்ரெண்ட் லைன், சரிங்களா. ட்ரெண்ட் லைன் இன்னொரு ட்ரெண்ட் லைன் போட்டு இந்த செல்லர் ரிஜெக்ஷனை வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ மார்க்கெட்டு மூவ்ஸ் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இன்னொரு ட்ரெண்ட் லைன் இப்படி பார்க்குறப்போ ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன். இவர் இன்னும் டச் பண்ணல கீழே, சரிங்களா. அவர் இன்னும் டச் பண்ணலை. 2 செல்லர் ஒரு பையர், சரி 2 பையர் ஒரு செல்லர் அண்ட் 2 செல்லர் ஒரு பையர்னா இங்கே வரும் என்ட்ரி சீக்வன்ஸில் இந்த இடத்துல வரும். ஸோ மார்க்கெட் வந்து நான் ஒரு 3 மினிட்ஸ் வைக்கிறேன். செல் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா கீழே வந்து சப்போர்ட், இங்கே இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு, இந்த இடத்துல வந்து இந்த இடத்து வரைக்கும் ஒரு சப்போர்ட்டு. ஓகே, இதை எடுத்துரு, இதை கவனிங்க, இதை பார்க்க வேணாம். ஸோ அப்போ தான் நமக்கு ஒரு என்ட்ரி கிடைக்கும். ஓகே, பிட்வீனில் நமக்கு ஒரு கேண்டில், பட் இதை வந்து இன்னும் க்ராஸ் பண்ணல. இந்த ரெட் கேண்டில் இன்னும் க்ராஸ் பண்ணல, வெயிட் பண்ணலாம். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். இது எப்போ ஒரு கேண்டிலாக க்ராஸ் பண்ணி அதை வந்து வெளியே வருதோ அப்போ உங்களுடைய மூவாக இருக்கட்டும். இன்பிட்வீனில் நீங்கள் ட்ரேட் எடுக்க வேணாம். $1, சரி 1 மினிட். ஹேமர் கேண்டில் கண்டினியூஷன் சைன், பட் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ரிஜெக்ஷன் வந்தால் இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம்டாக இருக்கும். சரி, ஓகே, பக்கத்தில் இருக்க லெவல்ஸை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். கேன் செல். ஸோ அந்த இடத்துல நான் செல் கொடுக்குறேன். கீழே செல் முடியும்னு 30 செகண்ட்ஸில் கொடுக்குறேன். ஓகே, ஸோ பேட்டர்ன் ஃபார்மேஷன் க்ரீன் ரெட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்லேருந்து வருது. நம்ம இன்டர்மீடியட் லெவலில் டார்கெட் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம். ஓகே, நீங்கள் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டில் வந்து நிறைய லாஸ் பண்ணுறத விட இன்டர்மீடியட் லெவலில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் லாஸ் பண்ணாலும் அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு இன்டர்மீடியட் லெவல் நிறைய வந்து ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. பட் இதை ட்ரை பண்ண மாட்டீங்க, பட் ஈஸியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இன்டர்மீடியட் லெவல்ஸ். ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ண வேணாம் இப்போதைக்கு. இன்டர்மீடியட் லெவலில் வந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கிறப்போ அது இன்னும் கொஞ்சம் நிறைய வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னும் வந்து மணி மேனேஜ்மெண்ட்டை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, பட் ரியாலிட்டி உண்மை தான். அது கட்டாயம் நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணால் தான் உங்களால் நத்திங் டு டூ, ஒன்றுமே பண்ண முடியாது உங்களால். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து 1 மினிட்ல எப்படி போதா, நான் வந்து 3 மினிட்ஸை செக் பண்ணிக்கிறேன் மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு. பார்த்தீங்கன்னா அப்சைட்லேருந்து ரிஜெக்ஷன் நிறையா வருது. ஸோ அந்த அப்சைட் ரிஜெக்ஷன் நமக்கு வந்து செல் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுது. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ சைட் மூவில் போக ட்ரை பண்ணுது. எல்லாம் ஒரு 100% நம்மளால் சொல்ல முடியாது, பட் வந்து ஈஸியாக நம்மளால் ஒரு ஐடியா எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ இந்த டைமில் நம்ம கொஞ்சம் லோ டைம் ஃப்ரேமில் போயிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா நான் நினைக்கிறேன். ரெசிஸ்டன்ட் ஏரியா ப்ளஸ் நான் வந்து மேலே இருக்க செல்லர் ரிஜெக்ஷனை வந்து நான் டார்கெட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல வந்தால் நமக்கு ஒரு என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். மேலே வந்தாங்கன்னா மேலே கன்ஃபர்மேஷன் வரல. ஓகே,
இப்போ நான் வந்து 1 மினிட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ பிரேக் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பையர் இங்கே இருக்கான். பட் நம்ம அப்படி போகாமல் ஒருக்கா 1 மினிட்டை போயிட்டு பார்த்துட்டு என்ன மூவில் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணி வந்தது இங்கே பிரேக் பண்ணுது. அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ் வந்து இந்த இடத்துலேருந்து வந்திருக்கு. மேபி இங்கே மூவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றத வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்ன மூவ் நடக்குது அப்படின்றது செக் பண்ணணும். அந்த இடத்துல வந்து நடக்கலை. 30 மினிட்ஸ். ஸோ இங்கே இருக்குது. ஸோ கேப் டவுன் ஓப்பன் ஆகிருக்கு. ஆப்போசிட் சைடில் வரவும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஆப்போசிட் சைடில் வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் லெவலில் என்ன நடக்குது, டச் பண்ணுதா ரிஜெக்ட் பண்ணுதான்னு கொஞ்சம் ஒருக்கா பார்க்கணும். 30 செகண்ட்ஸ். ஸோ ப்ரீவியஸ் லெவலில் கூட டச் பண்ண ட்ரை பண்ணலாம். வெயிட் பண்ணலாம். சரி, ஓகே. ஸோ 2 செல்லர் 2 பையர். அகெயின் ஒரு செல்லரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணோம், நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னு. இது இன்டர்மீடியட் லெவலில் இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம என்ட்ரி. ஓகே, ஸோ வெயிட் பண்ணலாம் என்ட்ரி கிடைக்குதான்னு. ஸோ ஸ்டில் இன்சைட் கேண்டில். இந்த கேண்டலுக்குள்ளே இந்த கேண்டில் இருக்குது. ஸோ ப்ரெஷர் வந்து இந்த பை கேண்டலில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இதில் நம்ம நிறைய விஷயத்த பார்க்கலாம். நம்ம வந்து லைனுக்கு மாற்றிட்டு சும்மா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா ஒன்று கிடைக்கும். மார்க்கெட் வந்து இதுக்குள்ளே ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷனில் இருந்துச்சு. ஸோ பிரேக் பண்ணிச்சு. ஸோ இந்த இடத்துல இருக்க சப்போர்ட் ஏரியாவில் வந்து ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்குது. இப்போ கரண்ட்டாக கொடுத்துட்ருக்கு. ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே போக வாய்ப்பு இருக்குது. கேண்டில்ஸு 30 செகண்ட்ஸு. நியூ லோ ஒன்று க்ரியேட் பண்ணிச்சு. இந்த ஜோன் அது பிரேக் பண்ணுது. எஸ். ஸோ இப்போ இந்த மூவ் வந்து இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இது ஒரு சப்போர்ட் ஜோனாக எடுத்து இருக்குது. கமிட்டு பை ஆப்ஷன். ஏன்னா இந்த லெவலுக்குள்ளேருந்து ஒரு பை கேண்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் வந்து இதை வந்து சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு இப்போ ரன் ஆகுது. ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல வந்து பை வந்து ட்ரை பண்ணுறோம். 30 செகண்ட்ஸில் ட்ரேட் பார்க்கலாம் நமக்கு அவுட்புட் எப்படி வருதுன்னு. ஒரு சின்னதாக பை கேண்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த பையர் ஜோனை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து லைன் சார்ட் வந்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ராஃபிட்டா? ஓகே, ப்ராஃபிட். அண்ட் சரி, ஓகே, லாஸ்ட்டாக ஒரு ட்ரேட் நான் ஒரு $5 வச்சுக்கிறேன். எனக்கு போதுமான ப்ராஃபிட்டில் தான் நான் இருக்கேன். பட்டு நமக்கு வந்து இன் பிட்வீன் ட்ரேட் வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் பொதுவாக போய்ட்டு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டில் மாட்டிக்க வேணாம். திங்க் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ட்ரேட் இன் பிட்வீன். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 90% மேலே தான் ட்ரேட் பண்ணுவாங்க. அப்படி குறிக்கோளோட இருப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. ட்ரேடை வின் பண்ணிட்டு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வர பாருங்கள். அதுக்குன்னு மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு சில பேருக்கு நிறைய விஷயம் என்னென்னா எப்படி சரி ப்ராஃபிட்னு எடுத்துகிட்டு வெளியே ஓடி வந்துடணும்னு இருப்பீங்க. அப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களால் சர்வே பண்ண முடியாது. சப்போர்ட் லெவல் ஆல்ரெடி லெவல் ப்ரோக் பண்ணியிருக்கு. நான் சொன்ன மாதிரி லைன் எடுத்துங்க. லைனில் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். லைன் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றது ஒரு ஐடியா கிடைக்கும். இது பாருங்க, இந்த லெவலுக்கு ரியாக்ஷன் ஒன்று கொடுக்குதான்னு பாருங்கள். இந்த லெவலுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்க தடுமாறிட்டு இருக்கு. ஒரு குட்டி ரியாக்ஷன் கொடுக்கும். இந்த லெவலை உடச்சிச்சுன்னா கீழே உள்ள லெவல் வரும். அவ்வளோதான், சிம்பிள். இந்த லெவலை உடச்சிச்சுன்னா கீழே உள்ள லெவல் வரும். ஸோ நம்ம வந்து கேண்டில்ஸ்குள்ளே போய்க்கலாம்.
சரி, ஓகே. பட் இன்னும் ப்ரெஷர் வந்து இந்த செல் கேண்டலில் தான் இருக்குது. ஏன்னா அந்த கேண்டில் இன்சைட் கேண்டிலுக்குள்ளே வந்திருக்கு. ஸோ இப்போ பிரேக் பண்ணிடுச்சு. இந்த கேண்டில் பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, இது 50% என்ட்ரி. வெயிட் பண்ணலாம். ரிவர்சல் கேண்டலுக்கான ஒரு என்ட்ரி பார்ப்போம். ஸோ கொஞ்சம் கீழே வந்து 50% ரிஜெக்ஷன் கொடுத்துச்சுன்னா நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம் பை சைடில் 15 செகண்ட்ஸில். இது வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்னுக்கான சைன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல. ஸோ ஸ்டில் வெயிட் ஃபார் கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல. ஸோ என்னோட என்ட்ரி இந்த இடத்துல இருந்து ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பையர் வரல. ஸ்டில் கேப். எஸ், ரிஜெக்ஷன் இந்த டோஜியில். ஸோ மார்க்கெட் கோயிங் டவுன். இப்போ இந்த மூவ் உடைக்க பார்க்குறாங்க. இன்கேஸ் இதை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட் கீழே போகும். அடுத்த சப்போர்ட் ஏரியா இங்கே இல்லைனா இங்கே இருக்கும். எதுவாக இருந்தாலும் இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளால் மூவ் பண்ண முடியும். ஸ்டில் இந்த இடத்துக்குள்ளே அவங்க ரன் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டோஜியோட அவங்கள்ட்ட ஓகே, இந்த டோஜி பக்கத்தில் இருக்க டோஜி நான் என்ட்ரி எடுத்துக்கிறேன். ஸோ பிரேக்கு நல்லா பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி பிரேக். ஐம் கோயிங் டு பை. இன்னும் லாஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ஒரு பை கேண்டில் இந்த இடத்துல. ஓகே, வெயிட் பண்ணுவோம். ஓகே ஓகே, ப்ராஃபிட் சரிங்களா, ப்ராஃபிட். ஸோ ஈஸி தான். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பையருக்கான சிம்டம்ஸ் வந்துச்சு. ஸோ இந்த ரெட் கார்ட் கேண்டில் வந்து அந்த பையருக்கான சிம்டம்ஸை இல்லாமல் ஆக்கிடுச்சு. அண்ட் அகெயின் வந்து செல்லர் வந்தாங்க. சில வந்து இந்த 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 கேண்டில் டு ப்ரெஷர் மூவ்லேருந்து மேலே போக விடலை. ஸோ அந்த இடத்துல வந்து பையர் வந்து இந்த இடத்துல வந்திருக்காரு. ஸோ மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த லெவல் இங்கே இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே இன்டர்மீடியட் லெவலில் தான் ட்ரேட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் வந்து நீங்கள் லைன் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். உங்களுக்கு என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். ஸோ மார்னிங் ட்ரேட் $90 $50 $40 earn பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா லைன் சார்ட்டில் ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும். சிம்பிள் தான் ட்ரேட் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு எப்படி கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் சேனல் லிங்க் இருக்குது, டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. அண்ட் எங்களுடைய காப்பி ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ விருப்பமானவங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.